நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க, குறிப்பா அவங்களோட மனைவி நள்ளிரவுல தூங்காம செஞ்ச விஷயத்த பார்த்துட்டு, மகள் அப்புறம் மருமகன்னு சொல்லி எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். நடிகர் ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட வாழ்க்கை முறைய பத்தியும், அவர் குடும்பத்த பத்தியும் பல விஷயங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். குறிப்பா ரோபோ சங்கர் தான் குடும்பத்து மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பல வீடியோஸ்ல பார்த்திருப்போம். எந்த ஒரு ஈவென்ட்டுக்கு போனாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி, தன்னோட குடும்பத்த கூட கூப்பிட்டுட்டே போவாராம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா கூட தான் மனைவியும் மகளையும் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. வெளியூர் ஷூட்டிங் போனா கூட எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. அந்த அளவுக்கு தான் குடும்பத்தை ரொம்ப நேசிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் இப்ப இறந்து போனதுக்கு பிறகு அவங்களோட மனைவி நள்ளிரவுல தூங்காம ரொம்பவே மன வேதனைக்குள்ளாயிருக்காங்க. எந்த ஊருக்கு எந்த நாள் ஷூட்டிங் போனாலும் சரி, ஒண்ணு தான் கூட தன் மனைவியை கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படி இல்லைன்னா ஷூட்டிங் முடிச்ச கையோட வீட்டுக்கு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்து மனைவி கையெல்லாம் சாப்பிட்டுட்டு மனைவி கூடயும் மகள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போவாராம். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் இப்ப இறந்து போய் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. இந்த 4 நாட்கள்ல தன்னோட கணவரை இழந்து ரோபோ சங்கரோட மனைவி ரொம்பவே மனவேதனைக்குள்ளாயிருக்காங்க. குறிப்பா இத்தனை நாட்கள் தான் கூட இருந்து ஒண்ணா பேசி சிரிச்சு ஜாலியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பல நினைவுகளை பகிர்ந்திருக்கக்கூடிய கணவர் தான் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நள்ளிரவு தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். இன்னொரு பக்கம் ரோபோ சங்கர் அவர்கள் தினமும் படுத்து உறங்கக்கூடிய அந்த பெட்ல தான் கணவரை நினைச்சு பயங்கரமா கதறி துடிச்சிட்டு இருக்காங்களாம். சொல்ல போனா அவங்க சரியா தூங்கியே ஒரு 4 நாட்கள் இருக்குமா. அதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. எப்படியாவது கணவர் மீண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க நம்பிக்கை எதுக்குமே பலன் கிடைக்கல. இப்ப அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகுது. இந்த 4 நாட்களும் தன்னோட கணவர அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நள்ளிரவுல கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம தன் கணவரோட போட்டோவை பார்த்துக்கிட்டே, அவர் பயன்படுத்துற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, இப்படிதான் இரவு நேரங்கள்ல அவங்க நேரத்த செலவிடுறாங்களாம். இத பார்த்துட்டு அவங்களோட மகள் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி, தன்னோட அம்மாவுக்கு ஆறுதல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. "எல்லாம் சரியாயிடும்மா. அப்பா நம்ம கூட தான் இருக்காரு. அப்பாவோட அன்பு நம்மள சுத்தி தான் இருக்கு. அது எங்கேயுமே போகல. நீ கவலைப்படாதங்கிற" மாதிரி மகள் இந்திரஜா ரோபோசனோட மனைவிக்கு இப்ப அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தைரியம் குடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபலமான மலையாள நடிகரா இருக்கக்கூடிய ஜோஜோ ஜார்ஜ் விபத்துல சிக்கி படுகாயம் அடைஞ்சிருக்காராம். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. மலையாள சினிமால முன்னணியில ஒருத்தர் தான் ஜோஜோ ஜார்ஜ். அவர் தமிழ்ல ஜெகமே தந்திரம் இது மாதிரி பல படம் நடிச்சிருக்காரு. ரெட்ரோ, தக் லைஃப் இது மாதிரி படங்கள்லயும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்ப மலையாளத்துல ஷாஜி கைலாஸ் இயக்கத்துல உருவாகக்கூடிய ஒரு படத்துல நடிச்சு வந்திருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்ல இவர் விபத்துல சிக்கியிருக்காராம். மூணாறுல நடந்த ஷூட்டிங்ல ஜோஜோ ஜாய் உட்பட 6 பேர் ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துல கவிழ்ந்திருக்குது. இதுல எல்லாருமே காயம் ஏற்பட்டிருக்காங்க. சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜ் இப்படி விபத்துல சிக்கியோட விஷயம் அவர் ரசிகர் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குதாம். பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. தீவிர சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரியும், ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவமனை வட்டாரம் இப்போ அவங்க தரப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.